ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா? நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வெழுச்சி அடைகிறோம், அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம். சரிதான், களத்தில் வேறு கொண்டு வேலை செய்கிறோம். ஆனா வெறும் 8.2 விழுக்காடு தானே. இது அதிகாரத்தை அடையுமா? இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும், சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? இது ரூல் பண்ணுமா? இப்படி கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா. அதிமுக கூட போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு 40 சீட்டை வாங்கி அதுல 30 எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைக்குள்ள போய் உங்க குரலை கர்ச்சித்து அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல 234 தொகுதிக்கும் செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம். இந்த நீ உமி கொண்டு வா, நான் அவள் கொண்டு வரேன், ஊதி ஊதி தும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம். இது எவனாவது ஆடி காத்துல அவள் வைப்பா, அவன்கிட்ட போய் சொல்லு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல. பிரபாகரன் அந்த தலைவன் கண்ட கனவை தமிழர் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம். அப்ப இது கைத்தட்டலாம், ரசிக்கலாம். வெல்லுமா? வெல்லுமா? 2011 காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில ஆர்வம் கொண்டு இணைகிறாப்ல. இணைஞ்சி அந்த கட்சியில புதிய சிந்தனைகளை பேசுறாரு. இதெல்லாம் செட் ஆகுது அந்த நாட்டுக்கு. இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறாரு. 2016 காலகட்டம் வருது. அந்த இயக்குனர் என்ன பண்றாரு? தனிச்சு நிற்போம், சுயேட்சை நிற்போம் சொல்லி சுயேட்சை நிக்கிறாப்ல. சுயேட்சை நின்று அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க. மேயரா தேர்ந்தெடுத்தோடனே அந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கொலைகள் நடக்குது. நான் அந்த 1,00,000 கொலைகளையும் கட்டுப்படுத்துவாங்கிறாரு. கல்ல கொண்டு எறிகிறான். ஏன்னா அந்த நாட்டில் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான். நேரடியா லாட்ஜுக்கு போவான். லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பையன் தங்கியிருப்பாங்க இல்லையா விடுதியில், அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அவங்ககிட்ட காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான். அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போகக்கூடாது, தடை விதிக்குது. உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது. ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு, தேயிலை கொளிச்சு கிடக்கு, செல்வம் கொளிச்சு கிடக்கு. ஆனா கொள்ளையும் கொளிச்சு கிடக்குது, கொலை கொளிச்சுக்குது. கொலையாளிகளை நான் ஒழிப்பேன்றான். ஒரு பயம் நம்பல. 2018 நியூ தாட்ஸ்